ஹலோ பசங்களா. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீட் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது ஒரு சில டிஃபிகல்ட்டி வரும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டி வரும் அதை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுற மூலியமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். டீட்டெயில்டு வீடியோ நான் ஆல்ரெடி ஒரு லைவ் செஷனில் கிளியர் பண்ணியிருக்கேன். அந்த லைவ் செஷனில் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட முக்கால்வாசி டவுட்டும் அதில் கிளாரிஃபை பண்ணியிருப்பேன். அதோட டியூரேஷன் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ மெயினாக எங்கே டவுட் இருக்கும், பேர் டைப் பண்ணுறது, அப்பா அம்மா பேர் டைப் பண்ணுறதுல டவுட் வராது. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை லைட்டாக நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு எங்கெல்லாம் உங்களுக்கு மெயினாக ஹெல்ப் தேவைப்படுமோ அங்கே நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோ பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வைக்கும். ஓகே, இப்போ நல்லா பாருங்க. நீங்கள் neet.nta.nic.in அதை அஃபிஷியல் வெப்சைட்டில் போகணும். அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் நீட் 2026 அப்படின்னு காட்டும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இன்டர்ஃபேஸ்ல 3 விஷயங்கள் இருக்கும் சார். ஒன்று இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டவுன்லோட் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வரும். இந்த முக்காவாசி கேள்விக்கான விடை சரிங்களா எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல அவைலபிளா இருக்கும். இது ஆல்ரெடி நான் வாட்ஸ்அப்லயும் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, அங்க இது அவைலபிளா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க 2026க்காக புதுசா ரெஜிஸ்டர் பண்ணணும். சரியா சார்? நான் ஆல்ரெடி போன வருஷம் ரெஜிஸ்டர் பண்ணேன்னா அது வந்து லாஸ்ட் இயருக்கு. இந்த வருஷத்துக்கு நீங்க புதுசா தான் ரெஜிஸ்டர் பண்ணணும் சார். அப்ப இந்த லாகின் யாருக்காகனா 2026க்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க லாகின் பண்ணிக்கோங்க. இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்டர் பண்ணாதான் உங்களுக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் நீங்க செட் பண்ணக்கூடிய ஒரு பாஸ்வேர்டு கிடைக்கும். அதை வச்சுதான் நீங்க லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க உள்ள போயிடலாம். ஃபீஸ் எவ்வளோனா ஜென்ரல் கேட்டகரி 1700, ஜென்ரல் இடபிள்யூஎஸ்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 1600 ரூபா. ஓபிசி சென்ட்ரல் லிஸ்ட். ஓபிசி சென்ட்ரல் லிஸ்ட்ல நம்ம தமிழ்நாடுல இருந்து யார் யார் வருவீங்க அப்படின்னா பிசி, எம்பிசி, பிசிஎம், அப்புறம் டிஎன்சி. இது இந்த கேட்டகரியில இருக்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஜெனரல் நம்ம சொல்றது ஓபிசி. ஓகே, ஓபிசின்னு சொன்ன இந்த கேட்டகரியில இருக்க எல்லாருமே ஓபிசில வருவீங்க. ஸோ என்னென்ன கேட்டகரி சார் இருக்கும் தமிழ்நாடுல? ஜெனரல் கேட்டகரி 1, அடுத்து 1, 2, 3, அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, அப்புறம் எஸ்டி. இதான் தமிழ்நாட்டில் இருக்கிற 7 1 2 3 4 5 6 7 7 கேட்டகரி. இதுல இந்த 3 கேட்டகரியில இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரியில வருவீங்க. எஸ்சிஏல இருக்கிறவங்க எல்லாருமே எஸ்சி கேட்டகரியில வருவீங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்டி இருக்கு, மேல பாத்தீங்கன்னா ஜெனரல். ஸோ இதான் சார் கேட்டகரி ஸ்பிளிட் ஆஃப். ஓகே, இன்னொரு ஓபிசின்னு சொன்னா இந்த கேட்டகரியில இருக்க எல்லாருமே ஓபிசில வருவீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. எனி டிஃபிகல்ட்டி? நோ சார். எஸ்சி, எஸ்டி, ஸோ ஈவன் எஸ்சிஏ எஸ்சில வருவீங்க. சரியா? பர்சன் வித் டிசபிலிட்டி, அப்புறம் தேர்ட் ஜெண்டர் எல்லாருக்குமே 1000 rupees தான். இப்ப நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிடுறேன். டாக்குமெண்ட்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையானது போட்டோ. இந்த போட்டோல நிறைய பேருக்கு இருக்க டவுட் என்னன்னா, போட்டோ டேட்டோட வேணுமா டேட் இல்லாம வேணுமா? போட்டோ டேட்டோட இருந்தாலும் சரி, நேம் அண்ட் டேட்டோட இருந்தாலும் சரி, இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. இந்த போட்டோ வந்து ஜேபிஜி ஃபார்மேட்ல 10 KBல இருந்து 200 KBக்குள்ள இருக்கணும். சரிங்களா சார்? எப்படி சார் ஜேபிஜி ஃபார்மேட்ல கொண்டு வரதுன்னா தெரியல சார் அப்படின்னா ஒன்றும் இல்லை. போட்டோகிராஃபர் போட்டோ எடுப்பாங்க. அந்த போட்டோ 20 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தனா அவங்க உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவாங்க. சரியா? அவங்கள டாக்குமெண்ட்டா அனுப்ப சொல்ல, அப்பதான் கிளாரிட்டி நல்லா இருக்கும். இப்போ அந்த கிளாரிட்டி போட்டோ நீ உனக்காக வச்சுக்கோ. ஆனா அப்லோட் பண்ணது 10 ல இருந்து 200 KBக்குள்ள இருக்கணும். அப்ப என்ன பண்ண, அந்த போட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பு. வாட்ஸ்அப்ல அனுப்பினா போட்டோ தானா கம்ப்ரஸ் ஆயிரும். கம்ப்ரஸ் ஆன போட்டோ நீ அப்லோட் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் இதுக்குள்ள இருக்கும். சார் இன்னும் கம்ப்ரஸ் ஆனது பத்தலைன்னா நெட்ல அப்லோட் பண்ணு. நெட்ல வந்து கம்ப்ரஸ் போட்டோ அப்படின்னு சொல்லி வெப்சைட்ஸ் இருக்கும். அவங்க உனக்கு போட்டோவை கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் உன்னோட சிக்னேச்சர். ஒண்ணுமே பண்ணாத ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்து ஒயிட் கலர் பேப்பர்ல உங்க கையெழுத்து போடு. நல்ல ஒரு போட்டோ எடு, வாட்ஸ்அப்ல அனுப்பி கம்ப்ரஸ் ஆயிடும். நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ சிக்னேச்சர் மொத்தம் நீ இந்த டாக்குமெண்ட் தான் அப்லோட் பண்ண போற. லெஃப்ட் ஹேண்ட், ரைட் ஹேண்ட். சரியா? மொத்தம் 10 விரலோட தம்ப் இம்ப்ரெஷன். 10 விரல்லையும் இங்கே வச்சுக்கோ. இங்கே வச்சுட்டு பேப்பர்ல போய் அப்படியே வச்சிரு சார். ப்ளூ இங்கா, பிளாக் இங்கா, ப்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம், தப்புலாம் கிடையாது. ஓகே, ஸோ அகைன் சைஸை பாரு. எல்லா போட்டோட சைஸுமே இதுல தான் இருக்கும் சார். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபிங்கர் பிரிண்ட். 3 போட்டோ ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட்டகிரி சர்டிபிகேட். சார் எங்கள்கிட்ட கம்யூனிட்டி சர்டிபிகேட், அந்த கம்யூனிட்டி சர்டிபிகேட் கேட்டகிரி சர்டிபிகேட்டான்னு கேட்டா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி அந்த கேட்டகிரியில இருக்கிறவங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்லோட் பண்ணிக்கோங்க. இல்ல சார் நாங்க வந்து பிசி, எம்பிசி, பிசிஎம்ல வரும் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்ணணும். ஓபிசி சர்டிபிகேட் அப்ளை பண்ணீங்கன்னா அதுதான் உங்களோட கேட்டகிரி சர்டிபிகேட்.
ஸோ கேட்டகரி சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க கேட்டகரி சர்டிஃபிகேட் PDF ஃபார்மேட்ல அப்லோட் பண்ணணும். அகைன் ஃபோட்டோ எடுத்துக்கோ, ஃபோட்டோ வாட்ஸ்அப்ல அனுப்பினா என்ன ஆயிரும் சார், ஃபோட்டோ கம்ப்ரஸ் ஆயிரும். கம்ப்ரஸ் ஆன ஃபோட்டோவை நீ PDF மாத்திக்கலாம். ஆன்லைன்ல டைப் பண்ணு இமேஜ் டு PDF ஆயிரும். ஒரு சில ஆப்ஸ் அவைலபிளா இருக்கும், பட் ஆப்ஸ்ல போனீங்கன்னா சைஸ் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், அதை பார்த்துக்கோ. சரியா? நீ இமேஜை வந்து PDF மாத்தினா ஈஸியா மாத்திடலாம், அதுல ஒரு கஷ்டமும் இருக்காது. இல்ல உனக்கு எது கம்ஃபர்டபுள் அதை பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் பார் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் 10th ஆர் ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட். சரிங்களா? ஸோ 10th மார்க் ஷீட். ஸோ உங்கள்ட்ட ரெண்டு கேட்பாங்க சார், 10th சர்டிஃபிகேட் ஒன்று, மார்க் ஷீட் ஒன்று. நம்மளுக்கு ரெண்டுமே ஒன்று தான் சார். சரிங்களா? தமிழ்நாட்டில் வந்து சர்டிஃபிகேட் தனியாக பையன் பாஸ் ஆயிருக்காங்கிறதுக்கு தனியாகவும் மார்க் ஷீட் வந்து தனியாக கொடுக்கறது இல்லை, ரெண்டும் ஒன்றா தான் கொடுப்பாங்க. அப்போ இது ரெண்டும் ஒரே டாக்குமெண்ட் தான். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தோன்னா கேட்டகரி சர்டிஃபிகேட் 10th மார்க் ஷீட். ஓகே, ஸோ சப்போஸ் CGPல வாங்குறவங்க யாராச்சும் இருக்கீங்கன்னா இந்த இது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உன்னோட ஐடென்டிட்டி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப் யாரு கொடுக்கணும், நான் ஆதார் சப்மிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க ஐடி ப்ரூஃப்க்கு உங்களோட வேற ஏதாச்சும் ஒரு ஐடி, ஓட்டர் கார்டு, பேன் கார்டு, சரிங்களா, இல்லைன்னா டிரைவிங் லைசன்ஸ், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. இது வந்து ஐடென்டிட்டி ப்ரூஃப். இதுக்கப்புறமேல் பார்த்தீங்கன்னா உங்க அட்ரஸ். ஸோ PWD கேண்டிடேட் இருக்கீங்கன்னா PWDக்கு சர்டிஃபிகேட் தேவைப்படும். அடுத்து பார்த்தோன்னா உன்னோட அட்ரஸ் ப்ரூஃப். அட்ரஸ்க்கு நீ ஆதார் யூஸ் பண்ணாலும் ஓகே தான். ஸோ நல்லா பார்த்தோன்னா இந்த இடத்துல 3 ஃபோட்டோ 3 PDF இருக்கும். ஓகேவா? ஆதார் கொடுக்காதவங்க ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் கொடுக்கணும். ஸோ மொத்தத்துக்கு இந்த 7 டாக்குமெண்ட் நீங்க சப்மிட் பண்ண போறீங்க. போட்டோ, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்லோட் பண்றது. சரியா? போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ வந்துட்டு அப்புறமேல் கேட்பாங்க, ஆனா அது அப்லோட் பண்ண தேவையில்லை. ஸோ பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, உன்னோட சிக்னேச்சர், உன்னோட விரல் இம்ப்ரெஷன், இது 3மே போட்டோவா போகும். கேட்டகரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். சரியா? கேட்டகரி சர்டிஃபிகேட் சொல்ற பத்தி கேட்டகரி சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட், ஆதார் கொடுக்காதவங்க ஐடென்டிட்டி ப்ரூஃப், அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்ரஸ்க்காக ஏதோ ஒரு ப்ரூஃப். ஸோ மொத்தம் ஐடென்டிட்டி கொடுக்காதவங்க 7 டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. சரி, ஆதார் கார்டு நான் கொடுக்க மாட்டேன்னா 7 டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோ. ஆதார் கார்டு கொடுக்குறவனுக்கு இந்த ஐடி ப்ரூஃப் கேட்க மாட்டான், நீ அட்ரஸ் மட்டும் ப்ரூஃப்க்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்தா போதும். மோஸ்டா ஆதார் கூட கொடுத்துக்கோங்க, தப்பில்லை. ஸோ 6 டாக்குமெண்ட். இந்த 6 டாக்குமெண்ட் தான் சார் உங்களுக்கு தேவை. சரிங்களா? ஸோ நல்லா பாரு, இந்த இடத்துல அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஒரு டாக்குமெண்ட். சார் வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட் நீங்க கொடுக்கணும். ஸோ இந்த PWD பிசிக்கலி டிசேபிள்டு பர்சனுக்காகவும், வெளிநாட்டில் இருக்கீங்கன்னா NRI, இது எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு தேவைப்பட போற ப்ரூஃப்ஸ். ஓகே, எஸ் சார். பாஸ்வேர்டு வைக்கிறது எப்படி? பாஸ்வேர்டு வந்து 8ல இருந்து 13 ஆல்பபெட்ஸ்ல இருக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்பபெட்டில் கேரக்டர்ஸ்ல இருக்கணும். சரிங்களா? அதில் பார்த்தோன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் ஆவது மினிமம் இருக்கணும். ஒரு கேபிட்டல், ஒரு ஸ்மால், ஒரு நம்பர், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் சிம்பிள் இருக்கணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. இதை வச்சுட்டு நீ ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு ரெடி பண்ணிக்கோ. பாஸ்வேர்டு மறந்து போச்சுன்னா பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கு 3 வழி இருக்கு. நீங்க ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் ஒன்று கொடுப்பீங்க, அதை வச்சு ரீசெட் பண்ணலாம். நீ ஃபோன் நம்பர் ஒன்று வெரிஃபை பண்ணுவ, ஸோ ஃபோன் நம்பருக்கு SMS வச்சு நீ செக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இமெயில் வச்சு நீ வந்து உன் பாஸ்வேர்டை மாற்றலாம். ஸோ பாஸ்வேர்டு மாற்றுறதுக்கு 3 வழி இருக்கு. 3ல ஏதாச்சும் ஒரு மெத்தட் வச்சு நீ பாஸ்வேர்டை மாத்திக்க முடியும். ஓகேவா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோ. இதுக்கப்புறம் இதெல்லாம் டிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் பேஜ்ல போயிடுவேன். இங்கே போய் ஒரு டீடைல் ஃபில் பண்ண போறேன். டீடைல் ஃபில் பண்ண போறப்ப ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா பார்த்துக்கோ, ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா இருக்கா. நீங்க 10th மார்க் ஷீட்ல என்ன ஸ்பெல்லிங் வச்சிருக்கீங்களோ அதே ஸ்பெல்லிங்ல தான் எல்லாமே இருக்கணும். ஸோ உங்க பேர், அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், இதை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்கும். சப்போஸ் நீ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் டைப் பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி வந்துடும். நீங்க ரெண்டுத்துலயுமே சேம் ஸ்பெல்லிங் கொடுக்கல. ஒரு சில டைம் என்ன ஆகும்னா பின்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ ஸ்பேஸ் இருந்தாலும் அது சேம் இல்லை அப்படின்னு காட்டும். ஸோ அதை ஒரு தடவை செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்க அட்ரஸ் ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் இருந்தா போதுமானது. செகண்ட் அண்ட் தேர்ட் லைன்ல ஆப்ஷனல் தான், வேணா போடு இல்லைன்னா போடாத. கண்ட்ரி, ஸ்டேட், டிஸ்ட்ரிக்ட், பின்கோடு. சரிங்களா? அதுக்கு அடுத்து வர்றது ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம், உன்னோட இமெயில் அட்ரஸ். நீங்க என்ன இமெயில் கொடுக்குறீங்க அதே இமெயில் அட்ரஸ் இங்க டைப் பண்ணி, இது கன்ஃபார்ம் இமெயில். வேற வேற இமெயில் அட்ரஸ் கொடுக்கக்கூடாது, ஒரே இமெயில் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரே ஃபோன் நம்பர் கொடுக்கணும். ஆல்டர்னேட்டிங் ஃபோன் நம்பர் இங்க கொடுக்காத, ஏன்னா உனக்கு இன்னொரு ஃபோன் நம்பர் உள்ள கொடுக்கறது தேவைப்படும். சரியா? ஸோ ஒரு இமெயில் அட்ரஸ், ஒரு ஃபோன் நம்பர் இங்க கொடுக்கணும். ஒரு இமெயில் அட்ரஸ், ஒரு ஃபோன் நம்பர் உள்ள கொடுக்கணும். அது ரெண்டு வேற வேறையா தான் இருக்கணும். ஸோ உனக்கு டோட்டலா 2 ஃபோன் நம்பர், 2 இமெயில் அட்ரஸ் தேவை. இதுதான் உன்னோட பிரைமரி. இங்க என்ன கொடுக்குறது அதான் பிரைமரி இமெயில், பிரைமரி ஃபோன் நம்பர். இதுல தான் உனக்கு எல்லா கம்யூனிகேஷனும் நடக்கும். ஓகே, ஸோ கரெக்டான நம்பர் கூட. இங்க ஒரு பாஸ்வேர்டு வரும், OTP வரும். OTP வச்சு தான் உன்னை வெரிஃபை பண்ணுவாங்க. சப்போஸ் நீ மேல கொடுத்த அட்ரஸும் நீங்க இருக்கிற பர்மனன்ட் அட்ரஸும், பிரசன்ட் அட்ரஸும் பர்மனன்ட் அட்ரஸ் சேமா இருந்துச்சுன்னா இதை டிக் பண்ணிரு. இல்லைன்னா பிரசன்ட் அட்ரஸ் தனியா, பர்மனன்ட் அட்ரஸ் தனியா டைப் பண்ணிரு. ஓகே,
பாஸ்வேர்டு அங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இதை வச்சுட்டு 8ல இருந்து 13 ஆல்பபெட்ல ஒரு பாஸ்வேர்டு ரெடி பண்ணிக்கோ. பாஸ்வேர்டு மேலேயும் கீழேயும் மேட்ச் ஆகல அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மேல டைப் பண்ணது கீழே டைப் பண்ணது ஒரே மாதிரி இல்ல. இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்க வந்து பாஸ்வேர்டை செக்யூரிட்டி கொஸ்டின் வச்சு ரீசெட் பண்ண முடியும். செக்யூரிட்டி கொஸ்டின் வச்சு ரீசெட் பண்ணலாம், ஃபோன் நம்பர் வச்சு பண்ணலாம், இல்ல அப்படின்னா எதை வச்சு பண்ணலாம்? செக்யூரிட்டி கொஸ்டின், ஃபோன் நம்பர், இல்ல இமெயில். ஸோ 3 விஷயங்கள் வச்சு நீ இது பண்ணலாம். டைப் பண்ணி முடிஞ்சோன்னே இந்த கேப்ஷாவை டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துரு. இப்பதான் நம்ம உள்ள வர போறோம். இங்க உனக்கு காட்டும் சார், நீங்க கொடுத்த உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டு நம்ம டைப் பண்ண எல்லாமே கரெக்ட்னா இந்த இடத்துல ஒரு டிக்கு, இந்த இடத்துல சின்ன புள்ள மாதிரி ஒன்னொன்னா உட்காந்து செக் பண்ணிக்கோ. செக் பண்ணதுக்கு அப்புறம் உனக்கு வந்து ஃபோன் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி சென்ட் பண்ணிட்டு நீ என்ன பண்ணிக்கலாம்? ஐ அக்ரி கொடுத்துட்டு உள்ள போயிடலாம். சரிங்களா? மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிரும். சரியா? ஸோ மொபைல் நம்பரோட ஓடிபி இந்த இடத்துல நீங்க டைப் பண்ற மாதிரி வரும். டைப் பண்ணீங்கன்னா மொபைல் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சு. மொபைல் நம்பர் வெரிஃபை ஆச்சுன்னா இந்த இடத்துல உனக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பர் தெரியும். அதே அப்ளிகேஷன் நம்பர் உன் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதுதான் உன்னோட அப்ளிகேஷன் நம்பர். ரொம்ப பத்திரமா வச்சுக்கோ. லாகின் பண்றப்ப அப்ளிகேஷன் நம்பர் வச்சுதான் லாகின் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் நம்பர் மஸ்ட். ஓகே, இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா இதுல நீ சும்மா போயிட்டு உள்ள கொடுத்து ஃபில் அப் த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துரு. இப்போதான் சார் நம்ம ஃபார்ம்குள்ளே வரோம். மொத்தம் இந்த 12 ஸ்டெப் நம்ம ஃபாலோ பண்ணோம். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிருக்கோம். இப்போ ரெஜிஸ்டரிங் பர்சனல் டீடைல், நம்ம பர்சனல் டீடைல டைப் பண்ண போறோம். இதுல எந்த பிரச்சனையும் வராது. ஓகே, நீங்க சிங்கிள் கேர்ள் சைல்டு எஸ் ஆர் நோன்னு கேட்கும். சரிங்களா? எந்த கண்ட்ரி, நீங்க 12th எங்க முடிச்சிருக்கீங்க, எந்த ஸ்டேட்ல முடிச்சிருக்கீங்க, அதை நீங்க கிளிக் பண்ணிக்கலாம். தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடு கொஞ்சம் கீழே இருக்கும். ஆல்பபெட் ஆர்டர்ல சர்ச் பண்ணிக்க, கடைசியில தமிழ்நாடு அவைலபிளா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகிரி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒன்னு ஜென்ரல்னா இதை சூஸ் பண்ணு. இது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்காக, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த ஜென்ரல் கேட்டகிரியில சர்டிஃபிகேட் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. நீ ஜென்யூனா ஏதாச்சும் ஒரு கேட்டகிரிக்கு பிலாங் பண்ணா அந்த கேட்டகிரிக்கு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிட்டு போய் கொடு. சோம்பேறித்தனம் பட்டு ஜென்ரலுக்கு கொடுத்து வச்சிடாத. அப்புறமேல ஒன்னால கேட்டகிரியை மாற்ற முடியாது. அப்புறம் கட் ஆஃப் எகிரிச்சுன்னா உட்காந்து ஃபீல் பண்ணுறது வேஸ்ட். சரிங்களா? ஓபிசியில் யார் யார் வருவாங்க நான் சொல்லிட்டேன். பிசி, எம்பிசி, பிசிஎம். ஓகே, எஸ்சியில் எஸ்சி அண்ட் எஸ்சியை வந்துடுவீங்க. எஸ்டி தனியாக இருக்க போகுது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களுக்கு டயபிட்டிஸ் இருக்கா, எஸ் ஆர்னு உண்மையே சொல்லி இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கூட. அப்போதான் உனக்கு அவங்க ஃப்ரூட்ஸும் சுகர் எடுத்து அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இருக்குன்னா இருக்குன்னு சொல்லி, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி முடிச்சிரு. ஏன்னா இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு சர்டிஃபிகேட் ஏதாச்சும் கேட்பாங்க. ஓகே, பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ், அர்பனா ரூரல் ஆகும், கிராமத்துல இருக்கீங்களா டவுன்ல இருக்கீங்க, இதெல்லாம் சும்மா கேட்குற கேள்வி. இதுக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லை. ஃபேமிலியோட ஆனுவல் இன்கம் என்ன, பிலாங் டு மைனாரிட்டி, கிறிஸ்டியன் முஸ்லீமா இருந்தீங்கன்னா எஸ்னு கொடுத்துரு, இல்லைன்னா வேண்டாம். கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ், எந்த கண்ட்ரி, மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன், இதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் சும்மா. சரியா? இது மட்டும் தான் உன்னோட கேட்டகிரி மட்டும்தான் கன்ஃபார்மான ஒரு கொஸ்டின். இது வந்து ரொம்ப வேல்யூபிள் கொஸ்டின். மற்றபடி டயபெட்டிஸ் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு உண்மையாக தேவைப்பட போகிற விஷயம். இதெல்லாம் சும்மா, இதை வச்சு ஒன்றுமே ஆக போகிறது இல்லை. மோட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் நீ ஆன்லைனில் ப்ரிப்பேர் பண்ணிக்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்க, அது உனக்கு தேவையில்லை. சரிங்களா? ஸோ நீங்க கேட்டகிரி ஓபிசி அப்படி கொடுக்குறீங்களா, எஸ்சி எஸ்டி கொடுக்குறீங்கன்னா உங்கள்ட்ட 2 விஷயம் கேட்கும். உங்கள்ட்ட வேலிட் கேட்டகிரி சர்டிஃபிகேட் இருக்கா, இருந்தா எஸ்ன்னு சொல்லு. இல்ல அப்படின்னா இல்ல சார் நான் அப்ளை பண்ணியிருக்கேன், அப்ளை பண்ணா மட்டும்தான் நீங்க இதெல்லாம் ஃபில் பண்ண முடியும். ஒன்னு நீங்க வச்சிருக்கணும், இல்லைன்னா அப்ளை பண்ணிருக்கணும். அப்ளை பண்ணணும் ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் கொடுப்போம். அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வச்சு, சரி, அப்ளிகேஷன் நம்பர் வரும், அதை ஃபில் பண்ணிக்கணும். ஸோ நான் எஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா என்கிட்ட இந்த 3 கேள்வி கேட்பாங்க சார். கேட்டகிரி சர்டிஃபிகேட் ஐடி, சரியா? அந்த ஐடி ஒன்று, என்னைக்கு டேட்டு, அப்புறம் யார் இஷ்யூ பண்ணியிருக்கா, இந்த 3 கேள்விகள் இருக்கு. 3 கேள்விகளுக்கு பதில் இங்கே இருக்கும். சரியா? ஸோ யார் சைன் பண்ணியிருக்கா, அவங்களோட டெசிக்னேஷன் இந்த இடத்துல இருக்கும், என்னைக்கு இந்த இடத்துல இருக்கும், அடுத்து நம்பர் பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கும். சார் நான் சும்மா அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா அப்ளை பண்ணவங்களுக்கு கீழே எல்லா டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. டேட் என்னைக்கு, சரிங்களா? டேட் இருக்கும், ஆனால் யார் சைன் பண்ணியிருக்காங்கிறது இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் உள்ளே போய்க்கலாம். ஸோ மிச்சம் இருக்கிறது எல்லாமே சும்மா. சரிங்களா? நீங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் வியர் பண்ண விரும்புகிறீங்களா? அதாவது நான் புர்கா போட்டு போவேன், இல்லைன்னா டர்பன் கட்டிட்டு போவேன், நான் மாலை போட்டு போவேன், அது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல வரும். ஸோ முன்னாடியே எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துருங்க. அங்கே என்ன ட்ரெஸ் போட்டு போறீங்களோ அது முன்னாடி இவங்கள்ட்ட சொல்லிடணும். அப்புறம் கஷ்டப்படக்கூடாது. சரியா? ஸோ என்னென்ன ட்ரெஸ் கோட் அலவுட் அப்படிங்கிறத இந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல அவைலபிளா இருக்கும், செக் பண்ணிக்கோ. இந்த இடத்துல அகைன் உங்க கேப்ஷாவை டைப் பண்ணிடு. டீடைல் வீடியோஸை நீங்க ரொம்ப பறக்குறீங்க அப்படின்னு தோணுச்சுன்னா டீடைல் வீடியோ ஆல்ரெடி சேனல்ல இருக்கு, அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது வந்து ஏதாச்சும் ஒரு கூடி, சரியா? இதனால எது மாற்றமும் வரப்போறது இல்லை. டியூஷனுக்கு ஸ்பெல்லிங் மட்டும் தப்பு. ஓகே, நீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்னா இந்த இடத்துல போய் செலக்ட் பண்ணி எஸ்ன்னு கொடு. எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட உங்களோட யூடிஐடி கார்டோட நம்பர் கேட்கும். சரிங்களா? அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்கணும். இல்லை சார் நான் பிடபிள்யூடி இல்லை அப்படின்னா இன்னொன்று கொடுத்த உடனே முடிஞ்சிடும் சார்.
சரிங்களா? இப்போ டிசபிலிட்டி டீட்டெயில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேலே ரெஜிஸ்டர் ஐடென்டிட்டி டீட்டெயில், நீங்க ஆதார் கார்டு கொடுக்க விரும்புறீங்களா அப்படின்னா எஸ்ன்னு கொடுத்துரு. எஸ்ன்னு கொடுத்த உடனே தானா கீழே என்ன வந்துடும், உன்கிட்ட ஆதார் கார்டு நம்பர் கேட்கும். சரியா? ஸோ எஸ்ன்னு கொடுத்துரு. எஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே கேப்ஷாவை டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்ன்னு கொடுத்தேன்னா ஆதார் நம்பர் கேட்பாங்க. ஆதார் நம்பர் கூட கேப்ஷாவை டைப் பண்ண உடனே ஆதார் கார்டு எந்த நம்பர்ல ரெஜிஸ்டர் இருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி போகும். சரியா? எந்த நம்பர்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன், எந்த நம்பர்ல ஆதார் கார்டுக்கு ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிருப்போம்ல அதுக்கு ஓடிபி போகும். அதை வெரிஃபை பண்ணிக்கோ. வெரிஃபை பண்ணிட்டேன்னா உன்னோட ஆதார் கார்டு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல நீ ஐடென்டிட்டி ப்ரூஃப் வேற எதுவுமே கொடுக்கணும்னா ஆதார் கார்டே உனக்கு ஐடென்டிட்டி ப்ரூஃப். ஆதார் கார்டு கொடுத்த உடனே ஆதார்ல இருக்கிற போட்டோ இந்த இடத்துல அவைலபிள் ஆகும். ஸோ இது வந்து கரெக்டான உன்னோட ஆதார் கார்டு தான் செக் பண்ணிக்கோ. இங்க போட்டோகிராஃபி ஸ்பெல்லிங் தப்பா தான் இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுனா ஆதார் கார்டு நம்ம அப்லோட் பண்ணோனே அப்ளிகேஷன்ல நம்ம இருக்கிற பேரும் ஆதார்ல நம்மளோட பேர் என்ன செக் பண்ணும். டேட் ஆஃப் பர்த் என்ன, ஜெண்டர் என்ன. ஸோ அந்த அப்ளிகேஷன்ல என்ன கொடுத்துருக்கேன், ஆதார்ல என்ன கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா அது அப்பயே சொல்லும் மிஸ் மேட்ச் ஆகுது. ஆதார்ல நீ கொடுத்த பேரும் இங்க நீ டைப் பண்ண பேரும். சரியா? மிஸ் மேட்ச் காட்டும். அதுக்கு மேல நீ அப்ளை பண்ண அலோவ் பண்ணிச்சுன்னா அப்ளை பண்ணிக்கோ. சரியா? நான் பேர் அப்புறம் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கரெக்டா டிஸ்ட்ரிக்ட் கரெக்டான்னு செக் பண்ணிட்டு உன்னை விட்டுரும். நாங்க கொடுத்தப்ப ரெண்டுமே சேமா இருந்துச்சு, அதனால அதை அலோவ் பண்ணிருச்சு, நாங்களும் உள்ள போயிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்பார் ஐடி இருக்கா, எஸ்ன்னு கொடுத்தனா அப்பார் ஐடி டீடைல்ஸ் கேட்கும், நோன்னு கொடுத்தனா கேட்காது. ஸோ நாங்கள் நோன்னு கொடுத்துட்டு போயிட்டோம். இப்போ பார்த்தோன்னா நம்மளுக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே வேணும். சரியா? கொஸ்டின் பேப்பர் எந்த மீடியம்ல வேணும், இங்கிலீஷ்ல வேணும்னா இங்கிலீஷ்னு டைப் பண்ணு, தமிழ்ல வேணும்னா தமிழ்னு போட்டுரு, அவ்வளோதான். நல்லா பாரு, இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் டைப் பண்ணு, தமிழ்னா தமிழ்னு சூஸ் பண்ணிக்கோ. டைப்பில் சூஸ் பண்ணால் போதுமானது. பண்ணதுக்கு அப்புறமேலே எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எந்த ஊர்ல வேணும். ஸோ நாங்க ஃபில் பண்ண பொண்ணுக்கு என்ன சொன்னாங்க, எனக்கு திருநெல்வேலி தான் பக்கம். ஸோ திருநெல்வேலியில ஃபர்ஸ்ட் சாய்ஸ். செகண்ட் சாய்ஸ் எங்கே, விருதுநகர். மூணாவது சாய்ஸ் எங்கே, மதுரை. ஸோ இந்த 3 ஊர் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நீங்க சூஸ் பண்ணலாம், உனக்கு எந்த ஊர் பக்கம்னு பாரு. இப்போ நான் திண்டுக்கல்ல இருக்கேன்னா நான் கண்டிப்பா மதுரை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் திண்டுக்கல்லா இருக்கும். ஏன்னா திண்டுக்கல்ல சென்டர் இருக்கு. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல சென்டர் இருந்தால் டிஸ்ட்ரிக்ட்ல சென்டர் சூஸ் பண்ணிக்கோ. தென்காசியில் இருக்கவங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட்ல சென்டர் கிடையாது. ஸோ பக்கத்தில் இருக்க திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை தான் போகிற மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ திண்டுக்கல் என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கும், மதுரை செகண்ட் சாய்ஸ், திருச்சி தேர்ட் சாய்ஸ், ஃபோர்த் சாய்ஸ் தேனி. ஸோ தேனிலையும் சென்டர் இருக்கான்னு தெரியல, ஏன்னா தேனியில் படிக்கிற ஒரு சில ஸ்டூடெண்ட் திண்டுக்கல்ல வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா ஃபாதரோட ஆக்குபேஷன், இதை வச்சு ஒன்றுமே இல்லை, நீ சும்மா கொடுக்குறது தான். ஓகே, ஸோ ஃபாதரோட ஆக்குபேஷன் என்னங்கிறது நீ டைப் பண்ணிக்கோ. கீழே வந்துட்டு கேப்ஷா கேட்கும், கேப்ஷா கொடுத்துட்டு நீ உள்ளே போயிடலாம். இந்த இடத்துல நம்மள்ட்ட 10th டீட்டெயில்ஸ் கேட்கும். சரியா? 10th டீட்டெயில் கேட்டுச்சுன்னா நீங்க எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்க. ஸோ ஸ்டேட்டஸ்ல போட்டால் கண்டிப்பா பாஸாக தான் இருக்கணும். 10th முடிச்சவன் 12th படிக்கிறவனோ இல்லை 12th முடிச்சவன் நீட் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ 10th கண்டிப்பா பாஸ் பண்ணியிருப்பீங்க. பாஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த வருஷம் பாஸ் பண்ணீங்கன்னு கேட்கும். ஸோ நீங்க குவாலிஃபைங் எக்ஸாம் என்ன 10th ஆர் ஈக்குவலன்ட்னு கொடுத்துரு. அடுத்து நீங்க படிச்ச ஸ்கூல் கிராமமா டவுனா அப்படின்னு கேட்கும். கிராமமா டவுன் கொடுத்துட்டா என்ன டைப் ஆஃப் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஏரியா ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல், எக்லவ்யா, ஓப்பன் ஸ்கூல், கேவி, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸ் வந்துட்டு கேட்கும். குவாலிஃபைங் எக்ஸாம் ஸ்டேட் தமிழ்நாடு. 2021 நான் 10th எக்ஸாம் எழுதியிருக்கேன்னா மார்க் வராது. அப்போ நீங்க குவாலிஃபைங் இயர் 2021 போட்டு இந்த பிளேஸ்ல இருப்ப தமிழ்நாடுன்னு கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்லி பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட அவங்க மார்க் எல்லாம் கேட்க மாட்டாங்க. சரி, சும்மா டிஸ்ட்ரிக்ட் மட்டும் கேட்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் கேட்டு தமிழ்நாடு போர்டு இதை கொடுத்துட்டேன்னா உனக்கு இந்த இடத்துல ஃபுல்லா டைப் பண்ண முடியாத மாதிரி வந்துடும். சரியா? ஏன்? ஏன்னா 2021 பசங்க போர்டு எக்ஸாம் எழுதலை. சரிங்களா? போர்டு எக்ஸாம் எழுதலாம எல்லாருக்கும் பாஸ் அப்படின்னு மட்டும் வந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல உனக்கு டைப் பண்ற மாதிரி வராது. மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே கேட்கும். ஸோ நம்ம பெர்சன்டேஜ்ல தான் நம்மளுக்கு மார்க்ஸ் வரும். கரெக்டா? எவ்வளோ பெர்சன்டேஜ், இல்லைன்னா சிஜிபிஏ. ஸோ 2 ஆப்ஷன், ஒன்று பெர்சன்டேஜ் இல்லைன்னா சிஜிபிஏ. சரி, எனக்கு மார்க் வருதுன்னா அது பெர்சன்டேஜ் கணக்கு. அப்போ டோட்டலாக நீ எவ்வளோ மார்க் எழுதுற, 10th வந்து 500 மார்க் எழுதுவீங்க, 12th 600. ஸோ 500 மார்க் எழுதுனேன், நீ எவ்வளோ மார்க் வாங்கினு போட்டேன்னா தானாவது கேல்குலேட் பண்ணிடும் எவ்வளோ பெர்சன்டேஜ். அதுக்கப்புறம் உன் மார்க் ஷீட்ல இருக்க ரோல் நம்பர். சரியா? 10th 12th மார்க் ஷீட் கையில் வச்சுக்கோ, ஏன்னா ரோல் நம்பர் கேட்பாங்க. அடுத்து பின்கோடு, அதை முடிச்சிட்டிங்கன்னா வேலை முடிச்சு. சரியா? ஸோ மார்க் போட்டுட்டு டோட்டல் மார்க் எவ்வளோ, நான் வாங்கின மார்க் எவ்வளோ போட்டு அது பெர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஊர் பேர், டிஸ்ட்ரிக்ட். இப்போ 12th வரப்போ உனக்கு 2 சாய்ஸ் இருக்கு சார். ஒன்று, நீ 12th இந்த வருஷம் எழுதிக்கிட்டு இருக்கலாம், 10th கண்டிப்பாக முடிச்சிருக்கும், அப்போ எல்லாருக்குமே பாஸ்ட்னு மட்டும் இருக்கும். 12th நான் அப்பியர் ஆக போறேன்னா நீ இந்த கோடு 1 செலக்ட் பண்ணு. நீ கோடு 1 செலக்ட் பண்ணோன்னு இங்கே பாரு, உன்கிட்ட ரிசல்ட் மோடு, ரோல் நம்பர், உன் மார்க் எவ்வளோ எதுவுமே கேட்காது. ஏன்னா 12th எழுத போற, அப்போ உன்ட்ட ரோல் நம்பர் கிடையாது. மார்க் ஷீட் வந்து ரோல் நம்பர் வரும். நீ வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் வரைக்கும் யாரும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? அப்போ இதெல்லாம் டிசேபிள் ஆகிரும். அப்போ உன்ட்ட மார்க் கேட்காது. ஸோ 12th இருக்கிறவங்க தயவுசெய்து இதை பார்த்துக்கோ. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொன்னீங்க சார், 12th அப்ளிகேஷன், அதாவது எங்களுக்கு ஹால் டிக்கெட் வந்துருச்சு, ஹால் டிக்கெட்ல இருக்க நம்பரை போட்டுருவோம். வேணாம்,
நீ 12th இங்கே அப்பியரிங்னு போடு, அப்பியரிங்னு போட்டு கோட் ஒன்று செலக்ட் பண்ணிடு. உனக்கு ரிசல்ட் எதுவுமே ரிசல்ட் ரோல் நம்பர் டைப் பண்ண தேவைப்படாது. இல்லை சார் நான் 12th முடிச்சிட்டேன், அப்போ முடிச்சிட்டேன்னா எந்த வருஷம் முடிச்சேன்னு கேட்கும். இதில் 7 கோடு இருக்கும். கோடு 1 வந்து இந்த வருஷம் 12th எழுத போகிறவங்களுக்காக, மிச்சம் கோடு என்னங்கிறது நான் 1 minute சொல்கிறேன். சரியா? அடுத்து பிளேஸ் ஆஃப் ஸ்கூல், கிராமமா சிட்டியா, குவாலிஃபைங் எக்ஸாம் தமிழ்நாடுவா சிபிஎஸ்சி எக்ஸாமா, சரியா? அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கோ. போர்டு என்ன, ஸோ தமிழ்நாடு போர்டு. ஸோ இது இங்கே தமிழ்நாடு வரும். இங்கே என்ன போர்டு சார், தமிழ்நாடு போர்டா, சிபிஎஸ்சியா, இல்லை என்ன டிஃப்ரெண்ட் டாபிக், ஐஜிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா, அந்த மாதிரி. காலேஜோட பேர், ஸ்கூலோட பேர் என்ன, ரோல் நம்பர் என்ன, இதெல்லாம் ஒரு 12th மார்க் ஷீட்ல அவைலபிள் இருக்கும். இதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோ. இப்போ நல்லா பாரு, இந்த 7 கோடை நான் கிளியரா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கோட் யார் சூஸ் பண்ணோம்னா, இந்த வருஷம் 12th எக்ஸாம் எழுத போறவங்க. செகண்ட் கோட் யார் சூஸ் பண்ணா, சார் நான் டிராப்பர் சார், நான் 12th முடிச்சுட்டு சும்மா இருக்கேன் அப்படின்னு செகண்ட் கோட் யூஸ் பண்ணிக்கோ. மற்ற ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஒரு சில டிகிரி படிச்சுட்டு என்ன சூஸ் பண்ண தெரியல, நீ டிராப்பர் கோடை சூஸ் பண்ணிக்கோ, ஒரு தப்பும் கிடையாது. தேர்ட் கோட் யாருக்காக அப்படின்னா, கர்நாடகா பீகார்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா அங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த 11th 12th ஸ்கூல் கணக்குன்னு சொல்லாம இன்டர்மீடியேட் ப்ரீ காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கீங்கன்னா தேர்டு. தமிழ்நாடு இருக்கிறவங்க எல்லாருமே ஸ்கூல் தான் சொல்லுவோம் 11th 12th, காலேஜ் கணக்கு வராது. ஸோ நீங்க 12th முடிச்சுட்டு சும்மா இருந்திருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு டிகிரி சேர்ந்திருக்கீங்கன்னா தாராளமா டிராப்பர் போட்டுக்கலாம். ஃபோர்த் யாருன்னா ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் இல்லை ப்ரீ ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறீங்க, பிடிஎஸ், ஆயுஷ், நர்சிங் இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா நீங்க ஃபோர்த் கோட் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் கோட் யாருக்காகனா, பிஎஸ்சி நான் ஜாயின் பண்ணிட்டேன் சார், ஆனால் இன்னும் டிகிரி வாங்கலை. பிஎஸ்சி ஜாயின் பண்ணாலும் உனக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ அதெல்லாம் கண்டிஷனில் கொடுத்துருப்பான், அதெல்லாம் நீ ப்ராஸ்பெக்டஸ்ல படிச்சு பார்த்தா தெரியும். சரியா? ஸோ இந்த இடத்துல பாரு, ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் 3 year டிகிரி கோர்ஸ். 3 year டிகிரி கோர்ஸ்ல 3 பிஎஸ்சி தான் கிடைக்கும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இல்லை பயோடெக்னாலஜி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீ கோட் 5 யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ பிஎஸ்சி சேர்ந்து படிக்கிறேன் சார், ஆனால் இப்போ நான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன், ஆனால் நான் என்கிட்ட வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ கிடையாது, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் தான் இருந்துச்சு. அப்போ நான் சூஸ் பண்ண முடியாது. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் வரும், சார் நான் பிஎஸ்சி முடிச்சுட்டேன், ஆனால் பிஎஸ்சி முடிச்சேன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி கிடையாது, அப்போ நான் என்ன பண்ணுறது? சிம்பிளாக ஒன்று பண்ணாது, நான் டிராப்பர்னு சொல்லி முடிச்சிரு, நோ ப்ராப்ளம். ஓகே. ஸோ 5th கோட் யாருக்குன்னா, பிஎஸ்சி ஜாயின் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கீங்க. ஓகே. 6th கோட் யாருக்குன்னா, பிஎஸ்சி டிகிரி நான் முடிச்சுட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு. 7th கோட் யாருக்குன்னா, அப்ராட்ல இருக்கிறவங்களுக்கு. ஸோ இதான் சார் அந்த கோடு கணக்கு. உனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குன்னா ஒன்றும் இல்லை சார், நான் 12th முடிச்சிட்டேன், அடுத்த நாள் டிராப்பர் அப்படின்னு சொல்லி முடிச்சிரு. ஸோ கோட் 2 சூஸ் பண்ணிக்கலாம். அதில் கோட் 2 தாராளமாக சூஸ் பண்ணிக்கோ. சூஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா டீட்டெயில் ஃபில் பண்ணு. இது வந்து 2021ல நீங்கள் வந்து சப்போஸ் 10th முடிச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நோட்டிஃபிகேஷன். இது ஆல்ரெடி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 2021 போட்டு நீ தமிழ்நாடுன்னு சூஸ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உன்னால் மார்க் டைப் பண்ண முடியாத மாதிரி ஆயிரும். ஏன்னா 2021ல என்ன இல்லை, மார்க் வந்து யாராலையும் டைப் பண்ண முடியாத, யாருக்கும் மார்க் கொடுக்கல, அதான் உண்மை. சரியா? இப்ப இது முடிஞ்சதுக்கு அப்புறமேலு உனக்கு யாராச்சும் ட்வின்ஸ் இருக்காங்களா? ஏன்னா 2 பேர் ஒரே மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு போய் ஏதாச்சும் தில்லுமுல் வேலை பண்ணிடக்கூடாது. அடுத்து நீ நீட்ல இதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் அப்பியர் ஆயிருக்கியா? இதெல்லாம் அடிஷனல் டீட்டெயில் நீ சும்மா போடு. சரியா? நீ பொய்யா போட்டாலும் யாருமே செக் பண்ண போறது இல்லை. பட் நீ உண்மையே போடு, ஆமா சார் நான் அப்பியர் ஆயிருக்கேன். சரி, இதை வச்சு ப்ரிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கான்னு கேட்டா இல்ல. ஓகே. ஸோ நான் அப்பியர் ஆயிருக்கேன், எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கேன்னு கேட்கும். நீ எஸ் கொடுத்தனா எத்தனை தடவை அப்பியர் ஆயிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ஒரு தடவை. நீ எந்த இடத்துல பிறந்த, சரியா, எந்த ஸ்டேட்ல பிறந்த, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்த, இதெல்லாம் மேபி டொமிசைலுக்காக தேவைப்படல. பட் இதை வச்சு இல்லை, அதுக்கு தனியாக நம்ம டொமிசைல் சர்டிஃபிகேட் தான் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் சும்மா அடிஷ்னல் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சி கான்டாக்ட் நம்பர் வந்துட்டு கேட்கும். இதுதான் 2வது நம்பர். சரியா? சொன்னேன்ல 2 ஃபோன் நம்பர் 2 இமெயில் ஐடி தேவை. ஸோ இது 2வது ஃபோன் நம்பர். இந்த 2வது ஃபோன் நம்பர் 2வது இமெயில் ஐடி அதை வெரிஃபை பண்ணணும். ரெண்டுத்துக்குமே ஓடிபி, மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கு ஓடிபி வரும். அதை நீ ஃபில் பண்ணாதான் உன்னால நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போக முடியும். ஓகே. ஸோ ஓடிபி ஃபில் பண்ணிட்டு போயிரு. இப்போ இந்த லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. சார் எங்கள்கிட்ட கேமரா இல்லை, என்ன பண்ணுறது? நல்லா பாரு, நாங்கள் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்ப யாருக்கு நாங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணோமோ அவங்க எங்கள் கூட கிடையாது. ஓகே. அவங்க வேற ஏதோ ஒரு ஊரில் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நாங்கள் இங்கே பாரு இந்த பேனலில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா? அப்போ நாங்கள் கேமரா ஓப்பன் பண்ணால் கூட நேரில் அந்த பாப்பா வந்து நிற்க முடியாது. அப்போ ரொம்ப சிம்பிள், நாங்கள் கேமராவை க்ளோஸ் பண்ணி விட்டோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் சார், இந்த QR கோடை அந்த பாப்பாவை ஸ்கேன் பண்ண சொல்லிட்டோம். ஓகேவா? இந்த QR கோடை பாப்பாக்கு அனுப்பிட்டோம். அவங்க இந்த QR கோடை அவங்க அப்பா ஃபோனோ அம்மா ஃபோன் வச்சு ஸ்கேன் பண்ணிட்டாங்க. ஸ்கேன் பண்ணிட்டு ஃபோன் வச்சு இப்படி ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. லைவ் ஃபோட்டோ கேப்சர் முடிஞ்சிருச்சு. வேற எதுவுமே இல்லை. புரிஞ்சா? ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, வெப்கேம் சூப்பராக இருக்கணும், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. கனெக்ட் யுவர் வெப்கேம் டு த டிவைஸ் யூஸ் ஃபார் ஃபில்லிங் த அப்ளிகேஷன். அவங்களே எப்படி சொல்கிறாங்க, நீங்கள் எந்த டிவைஸ் வச்சு ஃபில் பண்ணுறீங்களோ அதில் தான் நீங்கள் எடுக்கணும். அது தேவையில்லை.
உங்களுக்கு தேவை லைவ் கேப்சர் ஃபோட்டோ, அதுக்கு தான் அவங்க கியூஆர் கோடை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு சில பேர்ட்ட வெப்கேம் இருக்காது, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிக்கலாம். சிம்பிள் சார். ஓகே. என்ஷூர் லைட் பேக்ரவுண்ட், ப்ராப்பர் லைட்டிங், சிங்கிள் ஹியூமன் ஃபேஸ். ஸோ பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் லைட்டாக இருக்கணும். லைட்டான பேக்ரவுண்ட் தான் நம்ம மூச்சு கொஞ்சம் நல்லா தெரியும். அதுக்காக லைட்னிங் ப்ராப்பர், ரொம்ப இருட்டில் நிற்கக்கூடாது. இவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்களா, அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஒரு சில ஃபேக்கல்ட்டிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, சரியா பின்னாடி வெளில தேவையில்லை, ஓரளவுக்கு லைட்டான பேக்ரவுண்ட் இருந்தால் போதும். இப்போ நான் நிற்கிறேன்னா ஓகே சார். இப்போ நான் இதுக்கு பதிலாக வேற எங்கேயாச்சும் போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோ, ஏன் நான் இந்த இடத்துல போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோ, நான் இப்படி போய் நிற்கிறேன்னு வச்சுக்கோ, ஏன் இங்கே பாரு இந்த இடத்துல இப்போ லைட்டிங் ப்ராப்பராக இல்லாமல் என் மூஞ்சி எப்படி தெரியுது உங்களுக்கு, இன்னும் நம்ம தள்ளி வருவோம். சரியா, நான் இங்கேட்டும் வந்துட்டேன்னா என் மூஞ்சி பாரு ஒரு மாதிரி இருக்கா. ஸோ இதுக்காக தான் அவங்க கிளியராக சொல்றது என்ன சார், லைட்டான ஒரு பேக்ரவுண்ட் வச்சுக்கோங்க. சரியா, இந்த பாரு லைட்டான பேக்ரவுண்ட், ப்ராப்பர் லைட்டிங். சரி, எனக்குலாம் என்ன பண்ணுன்னு தெரியல. ஒன்றும் இல்லைடா, எங்கே உனக்கு விண்டோ இருக்கோ விண்டோக்கு ஆப்போசிட்ல போய் இப்படி ஃபோன் பிடிச்சி நின்று, இந்த இடத்துல விண்டோ இருக்குன்னா விண்டோக்கு ஆப்போசிட்ல ஃபோனை பிடிச்சி நில்லு, வேலை முடிஞ்சிருச்சு. இதை தாண்டி ஒண்ணுமே பண்ண வேணாம்டா. ஓகே சரியா, அதுவே போட்டோ பார்க்கும் ஒண்ணி சொல்லு, பக்கத்துல வா, தூரத்துல வா, சிம்பிளா முடிஞ்சு போயிடும். நீங்க ரொம்ப கஷ்டப்படுறதுக்குலாம் இதுல ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவுதான் சார். ஸோ இஃப் யுவர் டிவைஸ் டஸ் நாட் சப்போர்ட் வெப்கேம், ஸ்கேன் த கியூஆர். அவங்களே கொடுத்துட்டாங்க, உங்கள்ட்ட வெப்கேம், உங்களோட டிவைஸ்ல வெப்கேம் இல்லை வெப்கேம் சப்போர்ட் பண்ணாதுன்னா இந்த கியூஆர் கூட ஃபோன் வச்சு ஸ்கேன் பண்ணிக்கோ. ஃபோன்ல லிங்க் ஓப்பன் ஆகும், அதை வச்சு போட்டோ எடுத்து முடிச்சு போய்கிட்டே இருக்கு. அந்த பாப்பாக்கு நாங்கள் இந்த கியூஆர் அனுப்பினோம், 2 நிமிஷம் ஆகல, போட்டோ வந்துருச்சு, வேலையே முடிஞ்சு. போட்டோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ரீஃப்ரெஷ் கேப்சர் போட்டோன்னு கூட அவங்க வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. சப்மிட் பண்ணணும், நீங்க ரீஃப்ரெஷ் போட்டோ கேப்சர்னு கொடுத்தனா அவங்க என்ன போட்டோ எடுத்தாங்களோ அந்த போட்டோ இந்த இடத்துல வந்துடும். நம்ம சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார், நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது. என்ன அப்லோட் பண்ண போறோம், நம்ம போட்டோகிராஃபை அப்லோட் பண்ண போறோம் 80% ஃபேஸோட. ஸோ இந்த சைஸ் பார்த்துக்கோ, இது போட்டோ ஃபார்மேட்ல இருக்கணும். ஃபைலை சூஸ் பண்ணு, அப்லோட் ஆப்ஷன் இருக்கும், அப்லோட் பண்ணிடு. சரியா, நான் காட்டுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கை விரல் இருக்குன்னு வச்சுக்கோ, கை விரல் சூஸ் பண்ணு, அப்லோட் ஒரிஜினல். சரியா, இதை ஃபுல்லா ஒரிஜினல்ல எனக்கு நான் என்ன போட்டோ வச்சிருக்கேன்னு அப்படியே போடு அப்படின்னா அப்லோட் ஒரிஜினல் கிளிக் பண்ணு, அந்த போட்டோ இந்த இடத்துல வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் இங்கே அப்லோட்னு கொடுத்துட்டேன்னா இங்கே போயிடும். சரியா, ஸோ இங்கே மாதிரி காட்டும், கிளிக் ஹியர் டு வியூ அப்லோட் டாக்குமெண்ட். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பண்ணிடு. அப்புறம் பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், 10th மார்க் ஷீட் 10th சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. நம்மளுக்கு ரெண்டுமே ஒன்று தான், தமிழ்நாடு பொறுத்தவரை 10th மார்க் ஷீட் 10th சர்டிஃபிகேட் ஒன்று தான். ஸோ ஒரே ஃபைலே 2 தடவை நீ அப்லோட் பண்ணிடு. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா எல்லா அட்ரஸ் கொடுத்துட்டேன்னா எல்லாம் முடிஞ்சிடும். ஒரு தடவைக்கு 2 தடவை இங்கே நீ கிளிக் பண்ணி என்ன பண்ணிடு, நீ அப்லோட் பண்ணது ஒன்று கரெக்டான டாக்குமெண்ட்டா அப்படின்னு செக் பண்ணிக்கோ. ஃபைனலாக கேப்ஷா கொடுத்துட்டு இதை முடிச்சிரு. ஓகே, ரெவ்யூ. இப்போ நம்ம ஃபில் பண்ணது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ரெவ்யூ. இதோட ஃபார்ம் ஃபில்லிங் முடிஞ்சு அடுத்து ஃபீஸ் பேமெண்ட் மட்டும்தான் பெண்டிங். ஸோ ரெவ்யூ பண்ணிடு, ஒரு பேர் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா இந்த மாதிரி டிக் அடிச்சுக்கிட்டே வந்துரு. சரியா, எல்லாமே பாரு, ஒரு லைனும் கரெக்டாக இருக்கு, இங்கே எல்லா டீட்டெயில் காட்டும். சேஃப்டி ரீசனுக்காக நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். நீ அப்லோட் பண்ண போட்டோ கரெக்டா, உன் கை நாட்டு கரெக்டா இருக்கா, உன் சிக்னேச்சர் கரெக்டாக இருக்கா. சரியா, சிக்னேச்சர் கரெக்டா, உன் கை ரேகை கரெக்டா, இந்த மாதிரி டாக்குமெண்ட் இருக்கும். இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் கொடுத்தனா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆன டாக்குமெண்ட் கரெக்டான டாக்குமெண்ட் தானா, 10th மார்க் ஷீட் போயிருக்கா, இல்லை ஆதார் கார்டு அப்லோட் ஆயிருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. ஓகே, எக்ஸாம் சென்டர் நீ போட்ட சென்டர் எல்லாமே கரெக்டா இருக்கா, கிளிக் பண்ணிடு. ஓகே சார், எல்லாமே முடிச்சிட்டேன். நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோன் நம்பர் வெரிஃபை பண்ணோம், நடுவில் பார்த்தோன்னா ஒரு ஃபோன் நம்பர் ஒரு இமெயில் ஐடி வெரிஃபை பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ஸ்டார்டிங்கில் கொடுத்த இமெயில் ஐடி இன்னும் வெரிஃபை பண்ணல, அதை இப்போ ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணணும். இல்லை சார், நான் ஒரு சில விஷயங்கள் தப்பாக டைப் பண்ணிட்டேன்னா எடிட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்து தப்பாக டைப் பண்ணதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா, இல்லை சார் எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா இங்கே இமெயில் ஐடியை வெரிஃபை பண்ணிக்கோ, ஒரு ஓடிபி வரும். சரியா, இந்த கேப்ஷா டைப் பண்ணி அப்புறம் சப்மிட் அண்ட் கெட் ஓடிபி கொடுத்தா ஒரு ஓடிபி வரும். இந்த ஓடிபியை டைப் பண்ணிடு, வெரிஃபை பண்ணிடு, யூஆர் குட் டு கோ. இது முடிஞ்சிருச்சுன்னா உடனே ஃபீஸ் பே பண்ண சொல்லி கேட்கும். ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு இந்த ஆன்லைன் பேமெண்ட் கொடுத்து ப்ரொசீட் டு பே கொடு. முக்கால்வாசி நம்ம எல்லாருமே யூபிஐ வச்சு தான் பே பண்ண போகிறோம். நான் வந்து எஸ்பிஐயில் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எஸ்பிஐ கிளிக் பண்ணேன். சரியா, எனக்கு எஸ்பிஐல யூபிஐன்னு காமிச்சிச்சு. ஆனால் எஸ்பிஐக்குள்ளே நான் போகிறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இந்த 5 ஆப்ஷன் காமிச்சிச்சு, தவிர இங்கே யூபிஐ ஆப்ஷன் தெரியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா சிம்பிளாக கெனரா பேங்க்கில் போயிட்டேன் சார். கெனரா பேங்க்கை நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன வந்துச்சுன்னா, ஸோ எஸ்பிஐன்னு கிளிக் பண்ணப்போ இப்படி வந்துச்சு. நான் எஸ்பிஐ கார்டு தான் வச்சிருக்கேன், எஸ்பிஐ அக்கௌண்ட் ஹோல்டர் நான். ஆனால் நான் யூபிஐ வச்சு பே பண்ண விரும்புகிறேன். அப்போ நான் கெனரான்னு சூஸ் பண்ணேன். கெனரான்னு சூஸ் பண்ணிவிட்டு நான் யூபிஐன்னு கிளிக் பண்ணேன். சரியா, நான் யூபிஐன்னு கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஷோ கியூஆர்னு வந்துச்சு. கியூஆரை காமிச்ச உடனே நீ எந்த அக்கௌண்ட் வச்சிருக்கியோ, சரியா, ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட், ஐசிஐசி, ஹெச்டிஎஃப்சி, எந்த பேங்க் வச்சிருக்கியோ கிளிக் பண்ணி கியூஆர் வச்சு ஸ்கேன் பண்ணி ஜிபேல பே பண்ணிடு. ஜிபேவோ ஃபோன்பேவோ யூபிஐ ஏதோ ஒரு ஆப்ல பே பண்ணிடு. சரியா, இந்த இடத்துல இந்த கியூஆர் காட்டும், கியூஆர்ல பே பண்ணினா தானா அது க்ளோஸ் ஆயிடும்.
இப்போ டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ். ஓகே, கன்ஃபர்மேஷன் பேஜை டவுன்லோட் பண்ணுறதுக்கு திரும்பி அந்த பேஜ் காட்டும். இதில் பார்த்தோன்னா சென்ட் ஹியர், கிளிக் ஹியர் டு சென்ட் கன்ஃபர்மேஷன் பேஜ் டு யர் ரெஜிஸ்டர் இமெயில். இமெயிலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க, அந்த இமெயிலுக்கு அனுப்ப சொல்லிடு. ₹1 போகாது, அவங்களே உனக்கு மெயில் அனுப்பிடுவாங்க. அப்போ திடீர்னு உன் ஃபோனில் இருக்கிறது காணாமல் போயிடுச்சுன்னா அட்லீஸ்ட் மெயிலில் வச்சு நீ எடுத்துக்கலாம். ஸோ இங்கே அனுப்ப சொல்லு. கிளிக் பண்ணிட்டியா? சரி, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா கிளிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணு, டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ் கொடுத்துரு. சரியா? ஸோ இமெயிலில் கிளிக் பண்ணால் இமெயில் அனுப்பிடும். டவுன்லோட் த கன்ஃபர்மேஷன் பேஜ்னு கொடுத்தனா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு முடிச்சுக்கோ. இதை தாண்டி உனக்கு எந்த டவுட் இருக்கோ நான் எல்லா டவுட்டையும் முக்கால்வாசி கவர் பண்ணியிருப்பேன். சரிங்களா? எங்கே கவர் பண்ணி வச்சிருக்கேன்? என்னோட 1.5 hour வீடியோவில். சார் இல்லை சார், எனக்கு இதில் இந்த இடத்துல மட்டும் டவுட் இருக்குங்க, அந்த டவுட் என்னன்னு சொல்லி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு சில இடத்துல வேகமாக சொல்லிட்டு உளறி இருப்பேன். சரியா? வார்த்தைகள் மட்டும் அப்படி பண்ணியிருப்பேனே தவிர எல்லா டீட்டெயில் நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேணும்னா சொல்லுங்கள். நம்ம டெலிகிராம் இல்லைனா யூடியூப்பில் ஒரு லைவ் திரும்பி கண்டக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.